ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் தீர்ந்த பாடு இல்ல, பிரச்சனைக்கு மேல நான் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு எனக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கன்னு நீங்க ஒரு விடுதலைக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க, ஏங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று நீ சொல்லுகிற நாட்கள் வரும். ஏன்னா இன்றைக்கு நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள் நெருக்கத்தின் நேரமா இருக்கலாம், கண்ணீரின் பாதையா இருக்கலாம், இல்ல உபத்திரவும் பாடுகளும் நிறைந்த முட்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நேரம் நான் உனக்கென்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த நேரம் வரும்பொழுது நீங்க உங்க வாயால அறிக்கை செய்வீங்க, ஏசப்பா நான் அந்த உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலதான் ஏசப்பா இன்றைக்கு நான் இந்த அதிசயத்தை காண முடிந்ததுன்னு நீங்க உங்க வாயால அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்க உபத்திரவத்தின் பாதையில பயணிக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். பொன்னை சோதித்த பின் தான் அது சுத்த பொன்னாக விளங்க முடியும். கர்த்தர் உங்களை புடமிடுகிறார். அந்த புடமிடுதலுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த நெருக்கப்படுகிற காலத்துல ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக இந்த உபத்திரவங்கள் எல்லாம் பிற்காலத்துல உங்களுடைய நீங்க சாட்சியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த உபத்திரவத்தை அனுமதித்திருக்கிறார். சில காலம் மாத்திரம்தான் அந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கும். நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுதும் ஏசப்பா தங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் ஏசப்பா நெருக்கமும் உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களுமாய் இருந்து ஏசப்பா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா மன வேதனையை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா நறுங்குண்டதுமான ஆவிகளை ஏசப்பா நீங்க விரும்புகிற தேவன் ராஜா. ஏசப்பா இன்றைக்கு உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்க ஆற்றுங்க, தேற்றுங்க ராஜா. ஏசப்பா இன்றைக்கு உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்க அவங்க கடந்து வந்த பாதைகளை அறிந்திருக்கிறீங்க ராஜா. அவங்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீங்க துருத்தியில வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவங்க உபத்திரவங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. ஏசப்பா சோதித்த பின்பாக ஏசப்பா சுத்த பொன்னாக விளங்கத்தக்கதாக ஏசப்பா நீங்க உங்க பிள்ளைகளை புடமிடுங்க. ஏசப்பா அந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவங்களுடைய பிற்காலத்துல அவங்களுக்கு என்று சாட்சியாக மாறும்படியாக நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, கிரியை செய்யுங்க ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யுங்க. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஏசப்பா எரேமியா 33:3 உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏசப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க பிள்ளைகளை ஏசப்பா அந்த உபத்திரவத்தின் பாதையிலிருந்து மீட்டு விடுதலை கொடுங்க. பிறர் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகளுடைய சொந்த கண்களை காணும்படியாக நீங்க தீர்க்காயுசையும் வாழ்நாளையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெரிய காரியங்களை காண செய்வார். இந்த உபத்திரவம் சீக்கிரம் கடந்து போகும். God bless you.